என் அம்மா யாருமா? ரேவதி அம்மா என்ன பார்க்கும் போதெல்லாம் என் முகத்துல அவங்க பையனை தேடுற ஏக்கம் தெரியுதுமா. நீங்க தடுமாறுறத பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா என் அம்மாவை தெரியும். அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். அத்தை, என்னத்த நான் வரது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை? நேத்து நைட்டு கௌதம் ரேவதி அத்தைய பார்த்துட்டு வந்து பேசினத பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அத்தை பயப்படாதீங்க அத்தை, நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். கவலைப்படாம இருங்கன்னு சாதாரணமா நீ சொல்லிடுவ. ஆனா எனக்கு இல்ல பக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. கௌதம் என்ன பார்த்து என் பெத்த அம்மா யாருன்னு என்ன கேட்கும் போது என் ஈரக்கொலையே ஆடி போயிடுச்சு தெரியுமா? அத்தை, அவர் சும்மா ஒரு ஆர்வத்துல தானே கேட்டாரு, அதுக்கே இவ்ளோ பதட்டம் ஆகுறீங்க? அந்த ஆர்வம் இப்ப ஏன் வந்தது அவனுக்கு? சொல்லு. பெத்த அம்மா ரேவதின்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவன் மேல அவ்ளோ பாசத்தை அள்ளி அள்ளி கொட்டுறான். ரேவதி தான் பெத்த அம்மான்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். என்ன ஆகும்? அவன் மனசுல அவதான் ஒசந்து நிப்பா, என்ன அப்படியே ஒதுக்கி போட்டுருவான். இது பாரு, எக்காரணத்தை கொண்டும் நீ கௌதம் கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. அதை நீ காப்பாத்தணும். சரிங்க அத்தை, நீங்க முதல்ல ரிலாக்ஸ் ஆகுங்க. இதுக்காக வச்ச காஃபி கூட குடிக்காம இப்படி சோகமாவா இருக்கிறது? முதல்ல காஃபி குடிங்க. அது எனக்காக இல்ல, கார்த்திக்காக வச்சது. அப்ப இத கொண்டு போய் கார்த்திக்கு கொடுக்க வேண்டியதானே? கொடுத்தேன், வேண்டான்னு சொல்லிட்டான். ஏன்? அவனுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? நல்லா தான் இருக்கான். ஆனா இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நல்லா இருக்கிற உடம்ப கெடுத்துக்குவான்னு எனக்கு தெரியுது. கௌதம் மாதிரியே அவனும் என் நிம்மதியை கெடுக்கலாம் தான் இருக்கான். என்ன அத்தாச்சு? என்ன பிரச்சனை? கொஞ்சம் சொல்லுங்க. நேத்து ராத்திரி 2 மணிக்கு நான் தண்ணி குடிக்கலான்னு வெளியில வந்தேன். அப்ப அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா? என்னது இந்த நேரத்துல கார்த்திகோட ரூம் லைட் எரியுது? தூங்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? பாக்குறேன். ஏன்டா இந்த காலத்து பசங்களா இப்படி மொபைலுக்கு அடிமை ஆயிட்டாங்களோ தெரியல. இத்தனை நாளா எங்க இருந்தீங்க? உங்களை பார்த்த நாள்ல இருந்து உங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு தோணுது. என் கடந்த கால வாழ்க்கையை நினைச்சு செத்து போகணும்னு கூட இருந்தேன். ஆனா இப்ப நீ கிடைச்சா உன் கூட ஒரு புது வாழ்க்கையை வாழ நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். என்னை எப்படி இந்த மாதிரி மாத்தன பிரியா? கடவுளே, என்ன இந்த பையன் இப்படி நைட் எல்லாம் பிரியா பிரியான்னு புலம்பிட்டு இருக்கா? ஐயோ, என்னத்த சொல்றீங்க? நிஜமாவா? நான் ஏமா பொய் சொல்ல போறேன்? நான் ரூமுக்குள்ள போனது கூட தெரியாம அப்படியே அவளை வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருந்தான் தெரியுமா? ஓஹோ, கௌதம் போட்ட பிளான் சீக்கிரமே ஒர்க் அவுட் ஆயிடும் போல இருக்கே. கார்த்திக் மனசுல பிரியா வந்து சேர் போட்டு உட்கார்ந்திருக்கா. இந்த விஷயம் அஞ்சலிக்கு தெரிஞ்சா அவ ஏங்க ஆரம்பிச்சிடுவா. இது நமக்கு போதும்.
இலக்கியா ஆ? இது பாரு, இதுக்கு மேல நாம வெயிட் பண்ண வேண்டாமா? நைட் எல்லாம் கண்ணு முழிச்சு அந்த பிரியாவோட போட்டோவையே பாக்குற அளவுக்கு போயிட்டான்னா அவன் மனசளவுல அவளை பொண்டாட்டின்னு நினைச்சிட்டான்னு அர்த்தம். எப்படியோ பண்ணி இவங்க 2 பேரோட கல்யாணத்தை வந்து பண்ணி வச்சிடலாம். ஆஹா, அத்தை போற ஸ்பீட பார்த்தா 10வது மாசமே பேர குழந்தை ரெடி பண்ண வச்சிடுவாங்க போல இருக்கே. கார்த்திக் பிரியா பழகிறத அஞ்சலி பார்க்கணும், அதான நம்ம பிளான். அடடடடடா இலக்கியா, ஆ? என்னாச்சு உனக்கு? ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அப்படி யோசிக்கிற? அத்தை, நீங்க ஏன் இப்படி அவசரப்பட்டுட்டே இருக்கீங்க? ஆ? கார்த்திக் மட்டும் ஆசைப்பட்டா போதுமா? பிரியா மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஆ, அவளை பார்த்தா அவ மனசுலயும் கார்த்திகை தான் விரும்புற மாதிரி தோணுது. அப்புறம் என்ன? அத்தை, விரும்புற மாதிரி தெரியுது. ஆனா நாம நினைக்கிறது சரிதானான்னு கன்ஃபார்ம் ஆகாம நாம அவசரப்பட்டா சிக்கல் ஆயிடும். அதுக்கப்புறம் அவகிட்ட கார்த்திக்கும் அஞ்சலிக்கும் நடந்த கல்யாணத்தை பத்தி நம்ம பேசணும். அதுக்கு மனப்பூர்வமா பிரியா சம்மதிக்கணும். இவ்ளோ ஸ்டெப்ஸ் இருக்கும்போது நீங்க எடுத்த எடுப்புல ஸ்ட்ரெயிட்டா தாலியை கட்டுறதுக்கு போயிட்டீங்க. பின்ன என் புள்ளைய பார்த்தல்ல, அந்த அஞ்சலி பண்ண துரோகத்தால அவன் எப்படி மாறினா? குடிகார பையன் ஆயிட்டான். அவன் மறுபடியும் அந்த நிலைமைக்கெல்லாம் போக வேண்டாம். அவன் நல்லா இருக்கணும். அதுக்காக தான் நான் அவசரப்படுறேன். இத பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அடிக்கடி கார்த்திக்கும் பிரியாவும் மீட் பண்ணாங்கன்னா நல்லா பழகுவாங்க. அப்படியே அந்த பிரியாவோட மனசுல என்ன இருக்குன்னு நீ கண்டுபிடிச்சிருவ. இது பாரு, அவ வாயாலேயே கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு நீ சொல்லவைங்கிற. சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். நீங்க நிம்மதியா இருங்க. அப்படியா? வந்துடுறேன். அதோ சரி சரி பாரு, வரா பாரு. 15 மினிட்ஸ்ல நாங்க வந்துருவேன். நீங்க மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க, நாங்க வந்துகிட்டே இருக்கேன். ஓகே, பை. மா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. கார்த்திக், ஒரு நிமிஷம் நில்லு. ஏன் கண்ணெல்லாம் ரொம்ப டல்லா இருக்கு? நைட்டு கண்ணு முழிச்சு என்ன பண்ண? அது இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குல்ல, அதுக்காக ஃபைல ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எப்படி போய் சொல்றோம் பாத்தியா? சரி அண்ணி, வரேன். கார்த்திக் ஒரு நிமிஷம். நான் அர்ஜென்ட்டா வெளியே போகணும். என்ன கொஞ்சம் டிராப் பண்றியா? ஐயோ, நானே செம லேட்டு. நீங்க வேணா கேப் புக் பண்ணி போயிடுங்க. சாரி அண்ணி. சரிப்பா. அத்தை, நான் வேலை பார்த்த ஸ்கூல் இருக்குல்ல, அங்கதான் இப்போ பிரியா வேலை பாக்குறா. அந்த ஸ்கூலுக்கு தான் நான் போறேன். சீக்கிரம் வந்துடுறேன் அத்தை. அத்தை நிக்கிறான். பிரியா வேலை செய்யற ஸ்கூலா? அங்க போனா பிரியாவை பார்க்கலாமே. ஐயோ, இது தெரியாம வரமாட்டேன்னு சொல்லிட்டேனே. அத்தை, இப்ப பாருங்களேன், கார்த்திக் உள்ள வந்து அப்படியே அந்த பல்ட்டி அடிப்பான். அண்ணி, நீங்க எங்க போகணும்னு சொன்னீங்க? என்னப்பா? நான் வேலை பார்த்த ஸ்கூலுக்கு. ஐயோ, நான் எங்க போனா உனக்கு என்ன? உனக்கு தான் ஆபீஸ்க்கு டைம் ஆச்சே. நீ கிளம்பு. சொல்லுங்க அத்தை. ஐயோ, பரவாயில்ல அண்ணி, வாங்க, உங்களை டிராப் பண்ணிட்டே போயிடுறேன். ஏய், இப்பதான் ஆபீஸ்க்கு லேட் ஆகுது, மீட்டிங் இருக்கு, அது இதுன்னு சொன்ன. அப்போ உனக்கு லேட் ஆகாதா? சும்மா இருங்கம்மா, உங்களுக்கு விவரமே பத்தல. யாரு? எனக்கு? ஆமா, நாம இந்த ஊர்லயே பெரிய பிசினஸ் குடும்பம். நம்ம அண்ணி கேப்ல புக் பண்ணி போனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? இவ்வளவு காசு இருந்து என்ன பண்றது? வீட்ல இருக்கிற லேடிஸ இப்படி வாடகை கார்ல போக விட்டாங்களேன்னு தப்பா நினைக்க மாட்டாங்க? அதான். அட, இத்தனை நாளா ஆட்டோலயும் கேப்லயும் போயிட்டு இருக்கோம். நாம இத பத்தி யோசிக்கவே இல்லையா அத்தை? பாத்தியா இலக்கியா, என் புள்ள எவ்வளவு அறிவாளின்னு பாத்தியா? ஏன்பா, இப்ப என்னதான் பண்ணலாம்? அம்மா, ஆபீஸ்க்கு போற வழியில தான் ஸ்கூல் இருக்கு. அதனால அண்ணிய நானே கொண்டு போய் டிராப் பண்ணிட்டேனே. கார்த்திக், ஸ்கூல் ஈஸ்ட்ல இருக்கு, ஆபீஸ் வெஸ்ட்ல இருக்கு. வெஸ்ட்ல? ஆமா. போற வழியில இருக்குன்னு சொல்றியே, எப்படி? அது இப்படி போயிட்டு வந்து அப்படி போயிட்டு கூட வந்துடலாமே. கொஞ்சம் சுத்துதான், ஆனா பரவாயில்ல, வந்துடலாம். அண்ணி வாங்க, நீ டைம் ஆயிட்டே இருக்கு, வாங்க போலாம். கார்த்திக்க கூட்டிட்டு போய் அடிக்கடி பிரியாவோட பழக விட்டாதான் இந்த விஷயம் அஞ்சலி காதுக்கு போகும். அஞ்சலிக்கு கார்த்திக் மேல பொசசிவ்னஸ் வரணும்னா இப்படி செஞ்சுதான் ஆகணும். அஞ்சலி, எல்லாம் உன்னால தாண்டி எங்களை இப்படி ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளிட்டியே. இலக்கியா,
என்ன என் புள்ள ஆசைப்படுறான்ல போ. ம். கார்த்திக் நீ போய் கார் எடு, நான் இதோ வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்க நீ, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல. ஓ ஆமா. பிரியாவை மறுபடியும் பார்க்க சான்ஸ் கிடைக்குமான்னு நினைச்சேன். கடவுளே வழி காட்டிட்டாரு. சரி கார்த்திக், என்ன டிராப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். நான் போய்க்கிறேன், நீ ஆபீஸ்க்கு கிளம்பு. ஆ, என்ன நீ, நான் அப்புறமா ஆபீஸ்க்கு போய்க்கிறேன். ஏன்? அது வந்து, ஆமா நீங்க திரும்ப எப்படி வீட்டுக்கு போவீங்க? அதான் நானே உங்களை வீட்டுல டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணா ஆபீஸ்க்கு போய்க்கிறேன். உனக்கு தான் ஏதோ அவசர மீட்டிங் இருக்குன்னு சொன்னியே. பரவாயில்ல அண்ணி. அண்ணி, என் அன்னிக்கு ஹெல்ப் பண்றதை விட எனக்கு என்ன அவசரமான ஒர்க் இருக்க போகுது? விடுங்க, அதை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். சரி வாங்க நீ போவோம், வாங்க. ஏய் கார்த்திக், கார்த்திக் நில்லு. நீ எங்க உள்ள வர? நீ கார் கிட்டே நில்லு. நான் போய் பிரின்சிபலை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். என்ன நீ பார்க்க ஆசையோட வந்த, என்ன இப்படி பாதியிலே கட் பண்றீங்க? ஆசையா பார்க்க வந்தியா? யார பார்க்க வந்த? அது அது வந்து இது குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸ்கூல்ல நிறைய குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த குழந்தைங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா வந்தேன் நீ. குழந்தைங்களை பார்க்க ஆசையா இருக்கா இல்ல பிரியாவை பார்க்க ஆசையா இருக்கா? நல்லாவே சமாளிக்கிற கார்த்திக், உன் அண்ணன் சரியாதான் ஸ்கெட்ச் போட்டிருக்காரு. அண்ணி என்ன நீ எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஏய் அது ஒண்ணும் இல்ல, நீ குழந்தைங்களை பார்க்க ஆசையா இருக்குன்னு சொன்னல, அத என்னால நம்ப முடியல. அண்ணி என்ன நீ இப்படி சொல்றீங்க? அன்னி கூட நம்ம கார்ல வரும்போது திடீர்னு எதிர்க்க பிரியா கை காட்டி நிறுத்தி. பிரியா கை காட்டி நிறுத்தி? இல்ல, பிரியா கை காட்டி நிறுத்தி அப்ப அந்த குழந்தைங்க எல்லாம் ரோட கிராஸ் பண்ண அந்த அழகு இருக்கே, அத பார்க்க எவ்வளவு நல்லா இருந்தது தெரியுமா? எனக்கு அந்த மாதிரி குழந்தைங்களை பார்க்கறப்போ என்னோட ஸ்கூல் ஞாபகம் தான் வருது. சின்ன வயசுல நான் ரொம்ப சுட்டி. ஸ்கூல்னா எனக்கு அப்படி ஒரு பிரியா. பிரியாவா? பிரியம்னு சொல்ல வந்த நீ. இந்த குழந்தைங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஏக்கமா இருக்க நீ. ஓஹோ, அந்த ஏக்கத்துல தான் நீ நைட் எல்லாம் தூங்கலையா கார்த்திக்? என்ன நீ சொல்றீங்க? இல்ல இல்ல, சும்மா ஃபன்னுக்காக சொன்னேன். சரி வாங்க போலாம், வாங்க. நில்லு நில்லு. ஸ்கூலுக்குள்ள போறதுல என்னை விட நீதான் அவசரப்படுற. குழந்தைங்க முகத்தை பார்க்கணும்னு அவ்வளவு ஆர்வமா இருக்க நீ. ஆமாமா, நீ பார்க்க தான் வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி வா போலாம். எஸ் 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 எஸ். பின்னாடி என்ன சத்தம்? அது ஒண்ணுல நீ, ஒண்ணுல. நீங்க போங்க நீ, நான் வரேன் பின்னாடி. பிரியா எங்க இருப்பா? கார்த்திக், என்ன தேடிட்டு இருக்க? குழந்தைங்கள தான் அண்ணி. உன் முன்னாடி இவ்ளோ குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க, அத பார்க்காம நீ எந்த குழந்தைய தேடிட்டு இருக்க? ஸ்கூலுக்குள்ள வந்த உடனே எனக்கு என்னோட பழைய கிளாஸ் டீச்சர்லாம் ஞாபகம் வந்துட்டாங்க. ஓஹோ, அது என்னமோ தெரியல அண்ணி, சமீப காலமா ஸ்கூல் டீச்சர்ஸ்களை பார்க்கும்போது எனக்குள்ள இனம் புரியாத ஒரு பாசம் வருது. அதான் எந்த டீச்சராவது கண்ணில் படுறாங்களான்னு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அந்த டீச்சர் உனக்கு ஓகேவான்னு பாரு.
முத்தம் போல நெஞ்சுக்குள்ள வந்தாயே அடகாத்து வச்சிருக்கேண்டி. வாங்கக்கா, வாங்க கார்த்திக். ஹாய் பிரியா. என்னக்கா, எதுக்கு 2 பேரும் இங்க வந்திருக்கீங்க? ஒன்னும் இல்ல, அது நான் பிரின்சிபல் மேடத்தை பார்க்க கிளம்பிட்டு இருந்தேனா, அப்ப கார்த்திக் நான் தான் உங்களை ஸ்கூல்ல டிராப் பண்ணுவேன்னு அடம் புடிச்சு என்னோட வந்துட்டான். இந்த ஸ்கூல் மேல அவனுக்கு அவ்வளோ பிரியா. ஏ புரியல. அது இல்ல, பிரியம். ஓ, ஓகே ஓகே. இல்ல கார்த்திக். ஆமா நீ அப்புறம் பிரியா எப்படி இருக்கீங்க? போன்லாம் எப்படி இருக்கு? போனா? போனுக்கு என்ன? அன்னைக்கு போன் மாறி போயிடுச்சுன்னு கொண்டு வந்து கொடுத்தேன்ல, இப்போ போன்ல ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நல்லா ஒர்க் ஆகுது இல்ல? இடம் மாறி போனா போனுக்கு என்ன காய்ச்சல் வந்துருமா கார்த்திக்? ப்ளீஸ் அண்ணி, பிரியா முன்னாடி கலாய்க்காதீங்க. ஏன் சார் பர்சனாலிட்டி அடிபடுதோ? சரி சரி. இலக்கியா பாத்துப்பா. மேடம். இலக்கியா வாமா. வணக்கம் மேடம். கார்த்திக், இவங்க எங்க பிரின்சிபல். வணக்கம் மேடம். மேடம், இது என் ஹஸ்பண்டோட பிரதர் கார்த்திக். ஓ, எங்க கம்பெனியோட எம்டி. நல்ல திறமைசாலி. ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே கௌதமோட சேர்ந்து இவர்தான் ஃபுல்லா பாத்துக்கிறாரு. அப்படியா? வெரி குட். மேடம், கார்த்திக்கு பிரியா மேல ஒரு அஃபெக்ஷன். அவளை பாக்குறதுக்காக என் கூட அடம் பிடிச்சு வந்திருக்கான். அதான் போன்லயே சொன்னியே. பிரியாவும் நல்ல பொண்ணு, 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் அருமையா இருக்கு. ஏதோ நல்லது நடந்தா சந்தோஷம்தான். நம்ம பக்கத்துல இருந்தா அவங்க ஃப்ரீயா பேசிக்க மாட்டாங்க. இரு, நான் ஒரு ஐடியா பண்றேன். பிரியா. சொல்லுங்க மேடம். நான் கொஞ்சம் இலக்கியாட்ட பேச வேண்டியது இருக்கு. நீ கார்த்திக்கு நம்ம ஸ்கூல்ல சுத்தி காட்ட, அவர் பாக்கட்டும். ஐயோ மேடம், கார்த்திக் அதெல்லாம் பிடிக்காது. என்ன நீ இப்படி சொல்றீங்க? எனக்கு பிடிக்கும், நான் சுத்தி பாக்குறேன் அண்ணி. நீ சுத்தி காட்டு பிரியா. சரிங்க மேடம். கார்த்திக் போலாமா? அண்ணி போய் சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன் அண்ணி. கார்த்திக், நல்லா பொறுமையா நிதானமா சுத்தி பார்த்துட்டு வா. சரிங்க அண்ணி. போயிட்டு வரேன். வாங்க. வரேன். என்ன பொண்ணுடா மண்டைக்குள்ள ஏறிட்டா. என்ன பொண்ணுடா. பிரின்சிபல் மேடம் ஸ்கூல்ல தான் பார்க்க சொன்னாங்க. நீங்க என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்களும் ஸ்கூலும் எனக்கு வேற வேறையா தெரியலையே பிரியா. நல்லா பேசுறீங்க. மேடம் சுத்தி காட்ட சொல்லிருக்காங்க. அங்க பாருங்க, அது ஆடிட்டோரியம். அதோ அங்க தெரியுதுல, அது வந்து லேப். இங்க இருக்குல்ல, இது ஸ்டாஃப் ரூம். நீங்க எதை வேணாலும் சுத்தி காட்டுங்க, ஆனா நான் உங்களை தான் பார்ப்பேன். உங்களை இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு பிரியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.